ஜனாதிபதி அவர்கள் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவரை நவம்பரில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு இளைஞர் யுவதிகள், ஆசிரியர்கள், வர்த்தகர்கள், பல்வேறு துறையில் இருக்க முக்கியஸ்தர்கள் வாக்குகளை சேகரித்து பாராளுமன்ற பலத்தையும் ஒப்படைச்சிங்க. ஆனால் இன்னைக்கு 8 மாதம் ஆயிருக்கு. வேலை திட்டத்தை விடுங்க, மலையகம் சம்பந்தமாக என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு மலையகத்துக்கு, மலையக மக்களுக்கு? நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போகணும்னு தெரியாது. ஏன் குறிப்பாக இந்த இடத்துல கூட நீங்கள் இது வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், நம்ம மக்கள் காணி உரிமை நம்ம ஏன் கேட்குறோம்? காணி உரிமை நம்ம கேட்குற காரணம் சும்மா திமிருக்காண்டி காணி உரிமை கொடுங்கன்னு நம்ம கேட்கல, ஒரு அடித்தளத்துக்காண்டி நம்ம காணி உரிமை கேட்குறோம். 200 வருஷமாக பல்வேறு அநீதிகள், அநியாயங்களுக்கு முகம் கொடுத்தனால இன்னாமா நம்ம இப்போ காணி உரிமை கேட்குறோம். ஆனால் இன்னைக்கு தோட்ட முகாமையாளர்கள் என்ன செய்கிறாங்க? தோட்ட முகாமையாளர்களை பொறுத்த வரைக்கும் முன்னால இருந்த ஆதிக்கத்தை விட இன்னைக்கு அதிகரித்து அதிகாரப்பூர்வமாக காலங்காலமாக நீங்கள் தோட்டம் செஞ்சு விவசாயம் செஞ்சு மரக்கறி வளர்த்தீங்க. இன்னைக்கு தோட்ட முகாமையாளர்கள் அதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது திருப்பி எடுத்தாங்க இல்லையே? ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. சரி, எடுக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் யார்கிட்ட போய் பிரச்சனையை சொல்ல போறீங்க? யாருமே இல்லை தானே? இல்லை, நான் தோழர் கிடையாது, நான் ஜீவன் தொண்டமான். அது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா நான் எனக்கு விமர்சித்து தான் அரசியல் செய்யணும்னு இஷ்டம் இல்லை. ஆனால் யதார்த்தத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் 8 மாதம் காலம் கடந்து போயிருக்கு. நாங்கள் 1700 ரூபா சம்பளம் வழங்குவோம்னு சொல்லும் போது கேலி பண்ணாங்க, விமர்சிச்சாங்க, ஜீவன் தொண்டமான் காட்டி கொடுக்குறாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே வாயை வச்சுக்கிட்டு தான் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் 1700 ரூபா கட்டாயம் வழங்குவோம்னு சொன்னார். தலவாக்கலையில் முயற்சி செய்கிறோன்னு சொல்றாரு. 1700 ரூபா இல்லைங்க, நீங்கள் 1360 ரூபா கொடுங்களேன். ஏன் பேசிட்டே இருக்கீங்க தானே? 8 மாதம் ஆயாச்சு. ஒரு ராஜாங்க அமைச்சர் 2020 ராஜாங்க அமைச்சர் 25 வயசு பையன், வெறுமனே ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் என் பக்கத்தில் வச்சிருந்த கௌரவ ராமேஸ்வரன் அவர்கள் எந்த அதிகாரத்தை வச்சு, எந்த பலத்தை வச்சு உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை 6 மாசத்துல பெற்றுக் கொடுத்த? 2023 அமைச்சரவை அந்தஸ்துல அமைச்சிய பார்வை எடுத்த 1350 ரூபா அடிப்படை சம்பளமும் 350 ரூபா ஊக்குவிப்பு தொகையும் வழங்குவோம்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி 1350 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கணும், பாக்கி 350 ரூபா பேச்சுவார்த்தையில் வழங்குறோம்னு சொன்னோம். அப்ப கூட ஜீவன் தொண்டமான் பக்கத்தில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் அவர்கள், எங்க கிட்ட 3-2 பெரும்பான்மையில் காங்கிரஸ் என்கிற பலம் மட்டும்தான் எங்க கிட்ட இருந்துச்சு, ஜீவன் தொண்டமான் என்கிற அந்த அதிகாரம் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு. அப்படி இருக்கும் போது ஏன் இன்னைக்கு தோழரால வழங்க முடியல? 159 தனி பெரும்பான்மையை வச்சிருக்காரு. கூட்டணி கட்சி யாருமே இல்லையே, தனி பெரும்பான்மை தான். நீங்க என்னங்க 1700 ரூபாய் சம்பளத்தை கேட்டுட்டு இருக்கீங்க? இப்பதான் நம்ம உரிமையை கேட்க வேண்டிய நேரம். தேர்தலுக்கு முன்னால எவ்வளவோ பேசினார் தானே, மக்களுக்கு காணி உரிமை வழங்கணும், மக்களுக்கு அடையாள உரிமை வழங்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? நம்ம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. எப்படி ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்றேன். நாங்க ஜனத்தொகை வாக்கெடுப்புன்னு இருக்கு, சென்சஸ். கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் காலப்பகுதியில் சென்சஸ்ல நாங்க ஏற்கனவே மலையக தமிழர்கள்னு கொண்டாந்தோம். இது ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சாச்சு, யார் வேணாலும் தேடி பார்க்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? நிதி ஒதுக்கீடு ஒண்ணுமே வழங்காம மலையக மக்களுக்கு மலையகம் அப்படின்னு பேரை சொல்லி 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 உங்கள்ட்ட இருந்து கைத்தட்டல் வாங்குறாங்க. ஏமாத்து வேலை தானங்க இது. ஜனாதிபதிக்கு எதிராக பேசுறதுக்கு ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க? ஊழல் செஞ்சவங்க பயப்படணும், நாங்க ஏன் பயப்படணும்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவ்வளோ பட்டியல் வெளியிட்டுட்டே இருக்காங்க. இந்த பாருங்க, இது கேட்டிருக்காங்க, இது கேட்டிருக்காங்க, இது கேட்டிருக்காங்க. சரி, காமிக்கிறாங்க. யாரும் உள்ளார தூக்கி போட்டிருக்காங்க? சில அரசியல் தலைவர்களின் கருப்பு பணம் வெளிநாடுகள்ல இருக்குன்னு சொன்னாங்க. வந்தா அடுத்த நிமிஷம் உள்ளார தூக்கி போடுவோம்னு சொன்னாங்க. யாரும் உள்ளார தூக்கி போட்டிருக்காங்க? பாவம் முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க அவர். அதுவும் எதுக்காண்டி தூக்கி போட்டிருக்காங்க உள்ளார? அதாவது உங்கள்ட்ட காமிக்கிறாங்களா, நாங்க ஊழல் செய்தவங்களை தூக்கி போட்டிருக்கோம். அவர் என்ன ஊழல் செஞ்சாரு? அந்த மனுஷன் பாவம், அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாகாண சபைகள் இருக்குதானே, நிறைய நிதியை மாகாண சபைக்குள்ளார வச்சுக்கிட்டு வெளியே கொடுக்க மாட்டாங்க. சேமிச்சு 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 அவங்களும் மக்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பண்றவங்களையும் பண்ண விட மாட்டாங்க சில அதிகாரிகள். அதனால என்ன பண்ணாங்க? வங்கியில் ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டாங்க. இவர் அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை உடைச்சு
குழந்தைங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுத்துருக்காரு. அதை ஊழல்னு சொல்லி உள்ளார தூக்கி போட்டிருக்காங்க. அது எப்படிங்க ஊழல் ஆகும்? இதான் யதார்த்தம். மக்கள் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எனக்கு ஜனாதிபதி அவர்களை விமர்சிச்சு தான் அரசியல் செய்யணும்னு இல்லை. ஆனா மக்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சம்பள பிரச்சனை சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. அன்னைக்கு தேர்தலுக்கு முன்னால அவ்வளவு விமர்சிச்ச சில நபர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா ஜனாதிபதி பேசுறதுக்கு கை தட்டுறாங்க, ஆனா வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அது தவிர பிரதமர் மோடி அவர்கள் வந்தாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, 2013 இந்திய அரசாங்கத்தின் ஊடாக அன்னைக்கு இருந்தது சோனியா காந்தி அம்மையார், அவங்க மூலியமா 4000 வீடு திட்டத்தை கொண்டு வந்தோம். 2014 அமுல்படுத்த ஆரம்பிச்சாங்க. பிரதமர் மோடி அவர்கள் 2018 திருப்பி வந்தார். வரும்போது 10,000 வீடு திட்டத்தை நல்லாட்சி அரசாங்கம் எடுத்தாங்க. சரி, இப்ப நான் கடந்த வருஷத்துல பிரதமர் மோடி அவர்களை 3 தடவை சந்திச்சதுல மலையக மக்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திட்டத்தை கொண்டாந்தோம். 19 ஆசிரியர்களை கொண்டாந்தோம். இந்திய அரசாங்கத்தின் ஊடாக பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு ஸ்டெம் எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, குழந்தைங்களுக்கும் பயிற்சி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம 3000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு எடுத்தோம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக. அது இல்லாம பல்வேறு திட்டங்களை நாங்க இந்திய அரசாங்கத்தின் ஊடாக பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் இப்ப வந்திருக்காரு. மலையக மக்களுக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கு? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. ஆனா அதுக்கு அது நம்ம இந்திய அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. அரசாங்கத்தில் இருக்க மலையக பிரதிகள் அவங்க போய் கோரிக்கை வச்சாகணும். ஆனா யாருமே போய் சந்திக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. சந்திக்க அனுமதி இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்துல ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அனுமதி கேட்டு தான் பேசணும். நீங்க வாக்களிக்க போகும்போது நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு தேவை அனுமதியா முன்னேற்றமான? ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு நாங்க மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்கோம். நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட நாங்க எதிர்கட்சியில இருந்து சம்பள உயர்வு வாங்கி கொடுத்தோம். வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏத்துக்கிறேன், நான் என்னோட காலப்பகுதியில் கொஞ்சம் இழுத்தடிக்கப்பட்டுச்சு. ஆனா நாங்க பாராளுமன்றத்தில் ஆதாரத்தோட நிறைவேற்றோம். சிமெண்டோட விலையிலிருந்து வீடு கட்டுற அனைத்து பொருட்களின் விலை அதிகரிச்சிச்சு, 3 மடங்கு அதிகரிச்சிச்சு. இப்ப இலங்கை நாட்டின் நிதினா பிரச்சனை இல்லை, நம்மளால ஏத்த முடியும், குறைக்க முடியும். இது இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு நன்கொடையா கொடுத்திருக்க நிதி, வீடு திட்டம். அப்படி இருக்கும்போது அவங்களோட அனுமதி எடுத்துதான் நம்ம வீடு திட்டத்தை அமுல்படுத்தி ஆகணும். அதுக்கு இழுத்தடிக்கப்பட்டுச்சு. 9,50,000 ரூபாய் ஒரு வீடு கட்டுறதுக்கு செலவானுச்சு கொரோனாக்கு முன்னால. கொரோனா தொற்று நோய்க்கு அப்புறம் அதே 550 சதுரடி 32 லட்சம் ரூபாய்க்கு 32 லட்சம் ரூபாய்க்கு அதிகரிக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க அன்னைக்கு பாராளுமன்றத்தில் பட்டியல் மூலியமாவே காமிச்சிருக்கோம். நான் இருந்த 1 வருஷ காலப்பகுதியில் 1167 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கத்தோட 1300 வீடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கத்தோட 4000 வீடு திட்டம் முடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கல்விக்கு அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு வரலாறுல நான் தான் கொடுத்திருக்கேன். இதை நான் பெருமைக்காண்டி சொல்லல. நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய அரசியல்வாதிகள் இங்க ஓட்டு போடுங்க நான் வீடு கட்டி தரேன், ஓட்டு போடுங்க நான் சம்பளத்தை அதிகரிச்சு தரேன், ஓட்டு போடுங்க சலுகையை வழங்குறேன். ஆனா நம்மளுக்கு சலுகைகள் தேவையில்லை. இந்த கால பகுதியில் வரவு செலவு திட்டத்தை நீங்க எடுத்து பாருங்க. இப்பதானே முடிஞ்சு வரவு செலவு திட்டம் 2025. 2024 வரவு செலவு திட்டத்தை எடுத்து பாருங்க. நிதி ஒதுக்கீடு நாங்க 550 மில்லியன் வழங்கியிருக்கோம் நுவரேலியா மாவட்டத்துக்கு. ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கத்துல நுவரேலியா மாவட்டத்துக்கு வழங்கி இருக்கிறது வெறுமனே 92 மில்லியன். அவங்கள விட நாங்க போன வருஷம் 5 மடங்கு அதிகமா கொடுத்திருக்கோம். அவ்வளவு கொடுத்தே சில பேர் சொல்றாங்க நாங்க செய்யலன்னு. அப்படின்னா இவங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க? உண்மைக்கு என்ன நடந்திருக்குன்னா, சிறந்த பேச்சாளர்கள் இப்ப இருக்க அரசாங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், பிரதமர், ஜனாதிபதி சிறந்த பேச்சாளர்கள் தூண்டி விட்டு, உணர்வுகளை கிண்டி விட்டு, வாக்குகளை எடுத்துக்கிட்டு, வெறுப்பை உருவாக்கிட்டு, இங்க இருக்க அரசியல் தலைமையை பிரிச்சு நமக்குள்ளார இருக்க ஒற்றுமையை சின்ன பின்னமா ஆக்குறது தான் அவங்களோட வேலை. அதை நினைச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா இது உள்ளூராட்சி சபை தேர்தல். நீங்க ஒரு முடிவெடுத்தாகணும். உங்களுக்கு தலைமைத்துவத்தின் மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஏன்னா நான் இங்க வரலாறு சொல்லி வாக்கு கேட்கல.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் வரலாறு சொல்லி வாக்கு கேட்டதில்லை, கேட்கவும் போகிறது இல்லை. வரலாறு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்காது. வரலாறு வந்து பொருளாதார பலத்தை அந்தந்த குடும்பத்துக்கு வழங்காது. வரலாறு வீடு கொடுக்காது. வரலாறு காணி உரிமை வழங்காது. தலைமத்துவம், இப்போ இருக்க தலைமத்துவம் அவங்களோட நிலப்பாட்டு என்னவோ அதுதான் அவங்களோட எதிர்காலம்.